Hello everyone, welcome to my channel Sumberi Sophie. இன்னைக்கு நம்ம அட்டா டேமுக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அட்டா டேமுக்கு போகிற வழியில் ரொம்ப அழகான பிளேசஸ்லாம் பார்க்கலாம். துபாய் டு அட்டா டேம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 hours ஆகும். இந்த இடத்துல சிட்டியில் பார்க்குற மாதிரி ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் இருக்காது. சிட்டி லைஃப்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னா இந்த இடத்துக்கு விசிட் பண்ணலாம். நம்ம டேமுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேசஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல கேம்பிங்லாம் பண்ணுறாங்க. இங்கே ஹட்டாவில் டேம் மட்டும் இல்லாமல் இங்கே ஹெரிட்டேஜ் வில்லேஜ் இருக்குது, அப்புறம் ஃபார்ம் இருக்குது, ஹட்டா ஹில் ஃபார்ம் இருக்குது, வாடி ஹப் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஓல்ட் துபாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. அதுவும் ட்ரெய்லர் ரெசார்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதுவும் மவுண்டன் வியூவோட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அட்டா டேமுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல தான் கயாக்கிங் பண்ணுவாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் சிங்கிள் கயாக் எடுக்கலாம், டபுள் கயாக் எடுக்கலாம், அப்புறம் பெடல் போட்டிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மவுண்டன்ஸ்க்கு நடுவில் இந்த டேம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த டேம் க்ரியேட் பண்ண டேம். 2017 ஒவ்வொரு நாளும் இங்கே க்ளவுட் சீடிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மழை பெய்கிற தண்ணியை இந்த மாதிரி சேகரித்து டேமாக ஆக்கியிருக்காங்க. இந்த தண்ணி ஓஷனுக்கு போச்சுன்னா சால்ட் வாட்டர் ஆகிடும். அதனால் இங்கேயே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த தண்ணி ரொம்ப சுத்தமான தண்ணின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பெடல் போட் தான் எடுத்தோம். எனக்கு இந்த கயாக் போட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த போட் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. பட் இங்கே சேஃப்டிலாம் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. நமக்கு லைஃப் ஜாக்கெட் தருவாங்க, அப்புறம் லைஃப் கார்ட்ஸ்லாம் அங்கங்கே சுற்றிட்டுருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த அழகான டேம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இடங்களும் இருக்குது. உங்களுக்கு பாதி தூரம் போய் டயர்ட் ஆகிடுச்சுன்னா லைஃப் கார்ட்ஸ் அவங்களோட போட்டில் உங்கள் போட்டை டை பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த டேம் ரொம்ப பெருசு. நாங்கள் சுற்றிட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1.5 hours ஆயிடுச்சு. Types of crying. சாரிடா, கலாய்கிறியா? This boat is strong boat, right? அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.